ஹாய் தமிழன்ஸ், வெல்கம் பேக். இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலப்பிரியன். சமீப காலமாக யூடியூப்லேயும் சரி, சோசியல் மீடியாவிலையும் சரி, இந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற பேரை நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுவோம். இந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட், விண்வெளி வீராங்கனை. சரி, ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் இவங்களை ஏன் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க போன மாதம் ஜூன் 5 ஒரு விண்வெளி பயணத்தை இவரும் இவங்களோட பார்ட்னரும் சக வேலையாட் ஒருவரும் சேர்ந்து விண்வெளிக்கு பயணம் பண்ணாங்க. ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தின் மூலமாக. இவங்களோட ஒர்க்கு என்னதுன்னா, ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்து மூலமாக பூமியில் இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்க சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு போய் சில எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில், அதாவது ஒரு 8 நாளையில் மறுபடியும் அதே ஸ்டார் லைனர் விண்கலத்து மூலமாக பூமிக்கு ரிட்டர்ன் ஆகுறது தான் இவங்களோட ஷெட்யூலாக இருந்துச்சு. ஆனால் இவங்க 7 நாள் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்துட்டு 8வது நாள் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க போன ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. அதனால் அவங்களால அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே பூமிக்கு திரும்ப முடியலை. இந்த விஷயமானது உலகம் முழுக்க ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறுது. நாசாவுக்கா இப்படி ஒரு நிலைமை? அவங்க தான் வேறு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் வச்சுருப்பாங்களே அப்படின்னா, ஆனால் இந்த விஷயத்தில் நாசா நேரடியாக பங்கேற்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் நாசாவோட விஞ்ஞானியான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிருந்தாலும் அவங்க போன ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்தை நாசா உருவாக்கலை. முன்னாடியெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பணும்னா நாசா தன்னோட விண்கலத்தில் தான் அவங்கள அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலத்தில் இந்த பணியை தனியாருக்கு ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒப்பந்தத்தின் மூலமாக போயிங் நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தாங்க. எதுக்காண்டி போயிங் நிறுவனத்துக்கு இந்த பணியை கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே போயிங்கிற கம்பெனி விமானங்களை தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். விமானத்தில் இவங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த பணியை ஒப்படைச்சாங்க. அவ்வாறு போயிங் நிறுவனம் தயாரித்த விண்கலத்தில் தான் இவங்க 2 பேரும் பயணித்தாங்க. அதாவது சுனிதா வில்லியம்ஸும் புட்ஸ் வில்மேன் அப்படிங்கிற 2 பேரும். அவ்வாறு இவங்க 2 பேரும் ஜூன் 5 இங்கேருந்து கிளம்பி 7 விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அடைஞ்சிட்டாங்க. இந்த ஸ்டார் லைனர் விண்கலமானது புறப்படுறதுக்கு முன்னாடியே 3 தடவை ஒத்தி வச்சாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்படி 3 தடவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போகிறதுக்கு முன்னாடியே ஒத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சீரானதுக்கப்புறம் இவங்க விண்வெளிக்கு அனுப்பப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் விண்வெளியில் அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஜூன் 14 ஒரு வாரம் கழித்து வர்றதா இருந்தாங்க. சரி, கிளம்பலாம் அப்படின்னு ஸ்டார் லைனரை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. நாளைக்கு கிளம்புறதா இருந்தால் இன்றைக்கே அதை முழுமையாக பரிசோதனை பண்ணிவிடுவாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார் லைனரில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உந்து விசை கருவியிலையும் கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதாவது 4 உந்து விசை கருவியில் 1 செயலிழந்து போச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்கள புறப்படுற அந்த பணியானது ஒரு வாரம் ஒத்தி வைக்கப்பட்டது. பின்னாடி மறுபடியும் ஜூன் 26 பூமியை நோக்கி புறப்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைமிங்குக்குள்ளேயும் அந்த ப்ராப்ளத்தை அவங்களால சால்வ் பண்ண முடியலை. இவங்களும் புறப்பட்டு பூமிக்கு வரலாம் அப்படின்னு நிறையா விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது எதுவுமே இவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு வாரத்தில் திரும்புகிறதா போனவங்க இன்னைக்கு வரையுமே அவங்களால பூமிக்கு திரும்ப முடியலை. இன்னையோடு அவங்க போய் 54 நாட்கள் ஆயிடுச்சு. விண்வெளியில் தங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. என்னதான் அவங்க விண்வெளி வீரர்களாகவே இருந்தாலும், இதை பற்றியெல்லாம் அவங்க முழுமையாக தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அவர்கள் மன ரீதியாக பக்குவப்பட்டிருக்கலாம். ஆனால் உடல் ரீதியாகவும் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். 7 நாட்களில் திரும்பிவிடலாம் என்கின்ற உடல் தகுதியோடு சென்றவங்களுக்கு 54 நாள் ஆகியும் திரும்ப முடியவில்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவர்களுடைய உடலும் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். நாம் பூமியில் வாழ்கிறதுனால நம்ம பூமியோட ஈர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு
நம்ம உடம்புல இருக்க இரத்த ஓட்டம் நம் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் விண்வெளியில் சூழ்நிலை அவ்வாறு கிடையாது. அங்கே ஈர்ப்பு விசை என்பது கிடையாது. அங்கு ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தினால் நம்ம உடம்பில் உள்ள இரத்த ஓட்டத்தில் மாறுபாடுகள் ஏற்படும். ஈர்ப்பு விசை இல்லாததால் இரத்தங்கள் அனைத்தும் மேல் நோக்கி செல்ல பார்க்கும். இதனால் விண்வெளி வீரர்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக ஏற்படும். இதற்கு விண்வெளி வீரர்கள் முறையான உடல் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். வேலை பார்க்கக்கூடிய நேரத்தின் அளவிற்கு ஏற்றவாறு உடல் பயிற்சியான அளவும் இருக்க வேண்டும். விண்வெளியில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு உடல் பயிற்சி என்பது மிக 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 அவசியமான ஒன்று. இவ்வாறு அவர்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 55 நாட்கள் கடந்துள்ள நிலையில் நாசா இவர்கள் இருவரையும் பூமிக்கு கொண்டு வருவதற்கு கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சென்ற ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய முடியாத நிலைமையில் நாசாவின் புதிய விண்கலத்தை அனுப்பி அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் அவங்களோட விண்கலமும் ஃப்ரீயாகத்தான் உள்ளது. அவர்களோட விண்கலத்தையும் அனுப்பி இவர்கள் இருவரையும் பூமிக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிற திட்டமும் ஆலோசனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன் விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக அனுப்பிய முன் அனுபவமும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்கு இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கு நாசா முயற்சித்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு சுனிதா வில்லியம்ஸும் அவருடைய சக வீரரும் பூமிக்கு திரும்ப முடியாமல் விண்வெளியில் மாட்டிக்கொண்டு இருப்பதும் உலகம் முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே மிகவும் நம்பிக்கையுடன் பூமிக்கு கண்டிப்பாக திரும்புவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.